சூப்பரான அப்டேட்டுங்க. அது உறுதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து சைமா நிகழ்ச்சி துபாயில நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் அவர்கள் விருது வழங்கும் விழாவில் கலந்துகிட்டாரு. அப்ப அவர் தன் நண்பரான ரஜினிகாந்தும் தானும் இணைந்து புதிய படத்தில் இணைந்து நடிப்பதாக அதை உறுதிப்படுத்த சொல்லி இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து இந்த படத்தை பண்ண போறாங்க. அது தலைவரோட 173 இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணதான் கமலஹாசன் தயாரிப்பு பிளஸ் ரெட் ஜாயிண்ட் 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் 46 வருடங்கள் கழித்து 2 பேரும் இந்த படத்துல இணைய போறாங்க. ஆல்ரெடி தலைவர் படம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. இப்ப நீங்க கூலி பார்த்திருப்பீங்க. கூலிக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் மிகை மிஞ்சிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே அந்த கூலியில ஒரு சில நிகழ்வுகள்லாம் எல்சி எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய கற்பனைகள் நிறைய எதிர்பார்த்து அது எதுவுமே இதுல இல்லைங்கும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா எதிர்பார்ப்ப ஏன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ட்ரீட் இருக்கு. பூஸ்பம்புக்கு பஞ்சமே இருக்காது. 2 பேரும் எதிரெதிரா மோத போற காட்சிகளும் இருக்கும். கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளேவோட ஒரு கதையா இது கண்டிப்பா இருக்கும். இந்த படத்தில் தலைவர் தான் வில்லனா இருக்க போறாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. தலைவரோட வில்லனிசத்தை ஆல் டுகெதர் 100% வில்லனிசம் அப்படிங்கறது தலைவரோட 173ல பாத்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், கமலஹாசன் நடிப்பு அரக்கன் கமலஹாசனும் ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து நடிப்பது உறுதியாகிருக்கு. இது பாத்தீங்கன்னா 2027 ரிலீஸ் ஆகும். கன்ஃபார்ம். இது மிகப்பெரிய அப்டேட்டுங்க. ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க.